எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தருவதாக கூறும் ரணில். துப்பாக்கிச் சூட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணம். தேர்தல் வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்களுக்கு முக்கிய செய்தி. தேர்தலில் களவாக வாக்களிப்பவர்களுக்கு சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம். சற்று முன் கோர விபத்தில் பலியான சிறுமி. சட்டவிரோதமாக ஓட்டப்பட்ட 6,27,300 சுவரொட்டிகள் அகற்றல். அமெரிக்காவில் இந்து கோயில் மீது தாக்குதல். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு அடுத்த 5 வருடங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவினூடாக செயற்படுவார் என யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் கடந்த 14ஆம் திகதி இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று 15 வருடங்கள் கடந்தோடிவிட்டது. இதில் இறுதிப் போரில் தமது பிள்ளைகளை, கணவன்மாரை, உறவுகளை சீருடை தரப்பிடம் தமது கண்முன்னே கையளித்தவர்கள் அவர்களுக்கு இன்று வரை நடந்தது தெரியாமல் அங்கலாய்க்கின்றனர். அவர்கள் கேட்பதெல்லாம் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதைத்தான். இதை கேட்டுத்தான் அவர்கள் வருடக்கணக்காக வீதியில் கிடக்கிறார்கள். இந்த 15 வருட காலத்தில் 5 வருடம் நல்லாட்சி அரசு என்ற போர்வையில் ரணில் பிரதமர், தற்போது ஜனாதிபதி கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் 2010ஆம் ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்ட ஓர் உண்மையறியும் விசாரணை ஆணையாகும். இந்த ஆணைக்குழுவால் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதேபோன்று ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தலைமையில் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் கூட எதனையும் செய்ய முடியவில்லை. இப்போது மீண்டும் முதலிடத்திலிருந்து தொடங்குவதாக அறிவித்துள்ளார் ரணில், அதுவும் யாழ்ப்பாணத்தில். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றிலுள்ள வீடொன்றில் சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு பிள்ளையின் தந்தையான ஃபக்கீர் முஹைதன் ரோசான் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். திங்கட்கிழமை இரவு 10:45 மணியளவில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதுடன் டிராபிட்டர் ரக துப்பாக்கியே குறித்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான சகோதரரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் நாளை முதல் தேர்தல் நாள் வரை தமது பிரதேசத்திலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் 97% விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் 14ஆம் திகதி நிறைவடைந்ததாக பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டார். எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் 1 வருட கால சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன. இதனால் வாக்குப்பெட்டிகளை வாக்கெண்ணும் தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது அந்த வாகனத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சார்பில் இருவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வாகனத்தை பின்தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளவாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தினூடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி கள்ளவாக்களிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிக்க முடியும் அல்லது 12 மாதங்கள் சிறை தண்டனையை விதிக்க முடியும் அல்லது 2 லட்சம் அபராதத்துடன் தண்டனையையும் வழங்க முடியும்.
1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் 500 ரூபாய் தண்டப்பணம் கள்ள வாக்களிப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்ட திருத்தத்தினூடாக இந்த தொகை 2 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. எனவே கள்ள வாக்களித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என சிந்தக குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியின் மாரகக பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியொன்று பவுசர் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தில் 7 வயது சிறுமியொருவரே மரணித்துள்ளதாக தெரிய வருகிறது. முச்சக்கர வண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளதாகவும் திடீரென முச்சக்கர வண்டி சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் இவ்விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேற்படி 7 வயது மகள் உயிரிழந்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோதமாக ஒட்டப்பட்ட 6,27,300 சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு 7,900 சுவரொட்டிகள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை 1,500 பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் 1,100 பேனர்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1,550 கட் அவுட்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளதுடன் 1,600 கட் அவுட்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. 7,600 விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ள நிலையில் 10,750 விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இந்து கோயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் மெல்வில்லே பகுதியில் சுவாமி நாராயணன் கோயில் உள்ளது. இக்கோயில் அமெரிக்காவில் மிகப்பெரிய இந்து கோயில் மற்றும் உலகின் 2வது பெரிய கோயில் என சிறப்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் சுவாமி நாராயண் கோவிலில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாது கோயிலுக்கு வெளியே உள்ள சாலைகள் பலகைகளில் எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தூதரகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இதுபோன்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளோம். சமீப காலமாக இந்து கோயில்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.